எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிலக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கீழக்கரை ஸ்பெஷல் சிக்கன் கலரி கரி ஆனம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிப்பியில் சேர்க்குறதுக்கு நான் ஒரு ரம்பலை எடுத்திருக்கேன். ரம்பலையை சும்மா சேர்க்குறத விட இந்த மாதிரி தீயில் வாட்டிட்டு சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிடலாம். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு வானலியில் 75 ml கோகோனட் ஆயில், 25 ml கீ சேர்த்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இப்போது இது சூடானதுக்கப்புறம் இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ரம்பலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாகணும். அப்போ தான் இந்த கலரிக்கரி ஆனம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலரிக்கரி ஆனத்தில் நான் ரம்பலை சேர்த்துருக்கேன். ரம்பலை சேர்த்து செய்யும்போது இது நல்ல வாசனையாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் பொரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா கருகிடும். ஸோ தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கீழே அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு இதோட ரா ஸ்மெல் போய் நல்ல மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கி மணம் வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எப்போவுமே மசாலா வதக்கும் போது பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வதக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் வதக்கணும். அப்போ தான் அதோட வாசனை எல்லாமே உள்ளே அடங்கும். நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டோன்னா அது கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு இருக்கணும். இப்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா குக் ஆகி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் சேர்க்குற தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும், அப்போ தான் இது குயிக்காக வதங்கும். நம்ம சேர்த்துருக்க தக்காளி சீக்கிரம் மேஷ் ஆகணும். ஸோ அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி மட்டன் கலரி கறி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ணுறது சிக்கன் கலரி கறி. இந்த ரெசிபி பார்க்கும்போதே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும், சாப்பிட தோணணும். ஸோ அதுக்காக வேண்டி 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை நான் இந்த ஆயிலே சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சில்லி பவுடரை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு 7 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் கிரேவியோடு சேர்ந்து ஈவனாக படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் பச்சை மிளகாய், நல்ல காரமான மிளகாய். ஸோ அதனால் 1 சேர்த்துருக்கேன். உங்களோட இது சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2-3 கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் 1 by 1 நம்ம மற்ற மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரக மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கிற மசாலா நல்லா மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இதில் கறி குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு 400 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு கலரி கறி கன்சிஸ்டன்சி தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம குக்கரில் சமைச்சோன்னா குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும். பட் நம்ம இதை பாத்திரத்தில் குக் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது இதை மூடி போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கிடலாம். இந்த கறி ஆனம் கொதிக்கும் போதே நல்ல கமகமன்னு இருக்குது. கீழக்கரையோட பாரம்பரிய ரெசிபியான மட்டன் கலரி கறி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரியே இந்த சிக்கன் கலரி கறியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கறியானதை குக்கரில் குக் பண்ணுறதை விட இந்த மாதிரி பாத்திரத்தில் குக் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும்.
நெக்ஸ்ட்டு புதினா மல்லி இலைகளை இதில் சேர்த்துட்டு அப்புறம் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். கலரி கறிண்டாவே அதில் மெயினாக உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கணும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற சிக்கன் வந்து 50% தான் குக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டேட்டோவை சேர்த்தோன்னா கறியும் பொட்டேட்டோவும் சேர்ந்து கரெக்டாக குக் ஆகி வரும். இந்த பொட்டேட்டோவும் சிக்கனும் இன்னும் பர்ஃபெக்டாக குக் ஆகி வரணும். ஸோ அதனால் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க வச்சுக்கிடலாம். இந்த கலரி கறி ஆனம் ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, இடியப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இந்த கலரி கறியில் சேர்க்குறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிடலாம். இந்த பேஸ்ட் சேர்க்குறதுனால இந்த கலரி கறி ஆனம் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 5 பாதாம், 5-6 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, 2 சில்லு தேங்காய். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த இந்த கலவையை நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி கசகசா பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க சிக்கன் கலரி கறி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ரொம்ப டேஸ்டியான கீழக்கரை ஸ்பெஷல் சிக்கன் கலரி கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.